அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு கீழே டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒவ்வொரு டைமும் வெளியிடுவாங்க. இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். இன்னும் அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னாக்க அதில் ஒரு முக்கியமான ஒரு சில டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சில பணியிடங்களுக்காக உள்ள வெளியிட்டிருக்க காலி பணியிடங்கள் என்ன, அதுக்கு இந்த பணியிடங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்க நிறைய பேர் இந்த பர்டிகுலர் இந்த போஸ்டிங்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுறவங்க இருக்காங்க. நேற்று கூட அந்த ப்ரீஃபாக அந்த விஷயங்களை பற்றி பேச சொல்லி நம்ம நண்பர்கள் கூட கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த குரூப் 2ல் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 645. அதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம காலி பணியிடங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க வனத்துறை, ஆவின் பாலகம், வருவாய்த்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, தொழிலாளர் துறை, பள்ளிக்கல்வித்துறை, அறநிலைத்துறை, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் முக்கியமாக வேகன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்காக வனத்துறையிலிருந்து 22 காலி பணியிடங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டுக்கு ஆவின் துறையில் ஆவின் பாலகத்தில் 65 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டு வருவாய்த்துறை கீழே 40 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கால்நடை பராமரிப்பு துறையில் 43 காலி பணியிடங்களும், அதே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு காவல்துறையில் 41 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் போஸ்ட்டு சுகாதாரத்துறையில் 74 காலி பணியிடங்களும், அதே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தொழிலாளர் துறையில் 33 காலி பணியிடங்களும், அதே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பள்ளி கல்வித்துறையில் 109 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அறநிலைத்துறைக்குள்ள 11 காலி பணியிடங்கள் இதுலேருந்து நிரப்புறோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து குரூப் 2 மற்றும் 2A நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸை இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்குறோம். இப்போ இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுற நண்பர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. அவங்களாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த குரூப் 2TA இந்த பதவிகளுக்கான விவரங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபாரஸ்டர். அதுக்கான கல்வி தொகுதி, வயது வரம்பு என்ன அளவில் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் பார்க்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் இது தான் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன். இதில் குரூப் 2 அதில் வந்து சீரியல் நம்பர் 10, 11 போஸ்ட் கோடு 3362, 3363 ஃபாரஸ்டர் போஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தம் 22 பணியிடங்களுக்காக வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான சம்பள விகிதம் வந்து லெவல் 16 அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபாரஸ்டருக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ நீங்கள் வந்து SC, SCA, ST, MBC, BC, அதில் OBCM, BCMமாக இருந்தீங்கன்னா இவங்களை இப்போ நான் சொன்ன ஆளுங்க இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். இதே கேட்டகரியில் நீங்கள் BWTயில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வயது வரம்பு கிடையாதுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 37 வயதுக்குள்ளே இருக்கணும், விடோவுக்கு 37 வயதுக்குள்ளே இருக்கணும். BWTக்கு வேகன்சிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அடுத்து இது வயது வரம்பு. அடுத்து இதிலேயே நீங்கள் BC, OBCM, BCM, MBC, SC, SCA, STO வந்தீங்க அப்படின்னாக்க ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு 21லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்த கேட்டகரி எல்லாருக்கும் 32க்குள்ளே, இப்போ பார்க்குற இந்த கேட்டகரிக்கு வந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் 37 வயதுக்குள்ளே இருக்கணும், விடோவுக்கும் அதே தான். ஓகேவா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்துடலாம். ஃபாரஸ்டர் போஸ்ட்டு இந்த 2 போஸ்ட்டும் ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் என்ஜினியரிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். BS டிகிரியில் வந்து சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருக்கணும், பேச்சுலர் டிகிரி. எந்த கேட்டகரி கீழே அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங்கில் வந்து எல்லா இன்ஜினியரிங் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கூட, என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், மெரைன் பயாலஜி,
மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், வெட்டினரி சயின்ஸ், வைல்ட் லைஃப் பயாலஜி, சுவாலஜி. இந்த இதிலெல்லாம் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம். அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆவின் பாலத்துக்கு 65 காலி பணியிடங்கள் இருக்கிறாங்க. அதை பார்க்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இதில் இருக்கும், குரூப் 2A இருக்கும் சீனியர் இன்ஸ்பெக்டர். போஸ்ட் கோட் 3745ங்க. மில்க் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டைரி டெவலப்மெண்ட், அதாவது ஆவின் பாலகத்தில் 65 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கு சம்பள விகிதம் லெவல் 12 கொடுக்குறாங்க. அடுத்து இதற்கான வயது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 2Aக்கு வந்துருங்க. இந்த இருக்கு 2A. இதில் அதர்ஸ்க்கு வந்து 18லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா 42 வயதுக்குள்ளே இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் 50 இருக்கணும். விடோவுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 18 மினிமம் 18 வயதுக்குள்ளே இருக்கணும். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்க்கலாம். சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு இந்த கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் 43 இருக்கு இல்லையா, அதுக்கான விவரங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே 2Aல வரும். அது நீங்கள் பாருங்கள். இந்த இருக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸுக்கு 43 காலி பணியிடங்கள். இதற்கான சம்பள விகிதம் லெவல் 10லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு குரூப் 2Aல 18லேருந்து 32 இருக்கணும். அதர்ஸ்க்கு மற்ற எல்லாருக்கும் 18லேருந்து மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே தான் சுகாதாரத்துறை அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, தொழிலாளர் துறை அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, பள்ளிக்கல்வித்துறை அசிஸ்டன்ட் போஸ்ட், இது எல்லாத்துக்குமே இந்த வேக்கன்சியோட எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க லெவல் 10 ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதற்கான கல்வி தகுதி நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் வர்றது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. அதர்ஸ் 18லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் 18லேருந்து மினிமம் மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது அறநிலையத்துறைக்குள்ள இவங்க வெளியிட்டிருக்க போஸ்ட். இந்த இருக்குது 11 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு இந்த கொடுத்துருக்காங்க 25 வயசு மினிமமாக இருக்கணும். மேக்ஸிமம் 37 வயதுக்குள்ளே இருக்கணும். பிடபிள்யூடினியா 47 இருக்கலாம். எக்ஸ் சர்வீஸும் 50 இருக்கலாம். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து விடோவுக்கு. இதுலேயே நீங்கள் பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் வந்தீங்கன்னு அப்படின்னாக்க நீங்கள் 25 வயசு மினிமமாக இருக்கணும். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மற்ற இது எல்லாருக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதை பார்த்துக்கோங்க. இதற்கு சம்பள விகிதம் எப்படி கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்குன்னா லெவல் 10 ரேஞ்சில் தான் அந்த போஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட் எடுத்து இந்த குரூப் 2லேருந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இன்னும் பல டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, நுகர்பொருள் வாணிப கழகம், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அது மாதிரி மீன்வளத்துறை டிபார்ட்மெண்ட்டு, குழந்தைகள் நல வாரிய டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு, சிறைத்துறை டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் இதில் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும்.
இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவுகளுக்கு அப்ளை பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த குரூப் 2வை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த குரூப் 2 மற்றும் 2Aக்கான நோட்டிஃபிகேஷனில் தான் இப்போ நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷனில் தான் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் 15/7/2025 13/8/2025 அப்ளை பண்ணிக்கணுங்க. இப்போ நோட்டிஃபிகேஷனையும் இது அப்ளை பண்ணுறக்கு அந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 13/8/2025 குரூப் 2க்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. தேர்வு செய்யும் முறை ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 2 இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 28/9/2025 நடக்க இருக்குது, செப்டம்பர் 28. அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு இதுக்கான அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.